class. In this class we are going to discuss about page replacement algorithm. ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து எதுக்காண்டி தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து இல்லை ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து மஸ்ட் பி இன் மெயின் மெமரி. ஸோ செகண்டரி மெமரியிலேருந்து நம்ம மெயின் மெமரிக்கு அந்த பேஜஸை கொண்டு வந்தால் தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ செகண்டரி மெமரியோட கன்சிடர் பண்ணும்போது மெயின் மெமரியோட மெமரி சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான பேஜஸை மட்டும் நம்ம செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரிக்கு கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது எந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த பேஜை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நமக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ அதான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரீப்ளேஸ் when a new page comes in, மெயின் மெமரிக்கு எந்த பேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம அந்த பேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வரோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற அல்காரிதம் வந்து என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்காரிதம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரீப்ளேசஸ் த ஃபர்ஸ்ட் பேஜ் which has been present for the longest time in the main memory. மெயின் மெமரியில் எந்த ஒரு பேஜ் வந்து லாங்கஸ்ட் டைம் இருக்கோ அந்த பேஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கோம். ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்டு ஸ்ட்ரிங்கு. ஸோ மெமரியை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுற ப்ராசஸ் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கு தான் வந்து என்னது அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அப்படின்னா என்னதுன்னா, எந்த பேஜ் வந்து மெமரியில் இல்லையோ புதுசாக ஒரு மெயின் மெமரியில் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 3 2 1 5 2 4 5 3 2 5 2 அப்படின்னு ஒரு சம் இன்டீஜர் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃப்ரேமோட சைஸ் வந்து நம்ம 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் மெமரியில் இருக்கிற ஃப்ரேம் சைஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஸோ எழுதிட்டு ஃப்ரேமோட நம்பரை வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 சொல்லிட்டு 3 ஃப்ரேம்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெமரியில் எந்த பேஜுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் மெமரியில் 3 ஃப்ரேம்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 அப்படிங்கிற பேஜ் வந்து எனக்கு தேவை, அந்த ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு தேவை அப்படின்னா நான் அந்த 2 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் மெமரிக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ மெயின் மெமரியில் ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பேஜ் ஃபால்ட் அப்படிங்கிறது நான் டிக் மார்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்போஸ் இதில் என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொண்டு வர்ற பேஜ் வந்து ஆல்ரெடி மெயின் மெமரியோட ஃப்ரேமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜை வந்து கொண்டு வரணும். சப்போஸ் நம்மளோட பேஜ் வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஜை வந்து லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ அந்த பேஜ் வந்து என் மெமரிலேயே இல்லை அப்படின்னா நம்ம வந்து புதுசாக வந்து லோட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி புதுசாக லோட் பண்ணும்போது நமக்கு வர்றது வந்து பேஜ் ஃபால்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அட் அ டைமில் அதே மாதிரி அட் அ டைமில் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்காக தான் உள்ளே வந்து கொண்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது இருக்குது, 3ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ங்கிறது இருக்குது, 3 வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரேமில் 3 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அப்போ நான் புதுசாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரேன். ஸோ அப்போ அனதர் டைம் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பேஜ் ஃபால்ட் வந்து அக்கறாது. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும். 2 அப்படிங்கிற வேல்யூ ஆல்ரெடி ஃப்ரேமில் வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா புதுசாக வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 2 3. ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகாது. இந்த வேர்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ இருக்குது ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இருக்குது. ஸோ 1 அப்படின்றதுல 2 3 1 தேர்ட் ஃப்ரேம் வந்து எம்டியாக இருக்கணும்னா அந்த 1 அப்படின்றத இன்சர்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வரும்போது எனக்கு வந்து 3 ஃப்ரேமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 ஃப்ரேமில் எந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 5 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் பேஜை வந்து நான் உள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்காரிதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஃப்ரேம் இந்த பேஜ் வந்து ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு லோட் ஆச்சோ அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 5 அப்படின்றத பண்ணுறேன். ஸோ லாங்கஸ்ட் டைம் எது நமக்கு மெமரியில் ஃபஸ்ட்டு லோடாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 அப்படிங்கிற ஃப்ரேம் வந்து லாங்கஸ்ட் டைம் வந்து மெயின் மெமரியில் இருக்குது. ஸோ அப்போ நான் 2வை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரிங்கை எழுதிடுறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு ஃப்ரேம் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் ஃபால்ட் வந்து அக்கறாது. நெக்ஸ்ட் அகைன் என்ன ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வருது அப்படின்னா 2.
2 வந்து ஆல்ரெடி மெமரியில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். மெமரியில் இல்லை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்றத உள்ளே கொண்டு வரேன். 2 அப்படின்றத உள்ளே கொண்டு வரும்போது இப்போ எந்த பேஜை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு லாங்கஸ்ட் டைம் மெயின் மெமரியில் எந்த பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3. ஸோ 5 அந்த 2ங்கிறத வந்து 3 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1 அப்படின்றத கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ 4 வந்து எந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது 1 அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து லோட் பண்ணிட்டோம். ஸோ 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு 4 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொண்டு வரேன். திரும்ப அகைன் நமக்கு என்ன ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது. 5 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கிறதுனால நம்ம வந்து லோட் பண்ண தேவையில்லை. ஸோ 5 வந்து அப்படியே எழுதிடும். தென் நெக்ஸ்ட் 3 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ 3 வந்து எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி மெயின் மெமரியில் லாங்கஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வந்து கொண்டு வரேன். ஸோ இங்கே பேஜ் ஃபால்ட் ஆகாது. திரும்ப வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். 2 வந்து ஆல்ரெடி மெயின் மெமரியில் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா புதுசாக வந்து 2 வந்து இன்சர்ட் பண்ண தேவையில்லை. தென் நெக்ஸ்ட் 5 அப்படிங்கிறது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வரோம். தென் லாஸ்ட் வந்து 2 அப்படின்னு இருக்குது. 2 வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோம். ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2வை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2வை கொண்டு வரோம். ஸோ இப்போ எத்தனை பேஜ் ஃபால்ட் அக்கராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிக் மார்க் எல்லாம் கவுண்ட் பண்ணுது. ஸோ அதான் வந்து நம்ம ஃப்ரேமில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் மெயின் மெமரியில். ஸோ அதை தான் நம்ம பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எத்தனை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 9 பேஜ் ஃபால்ட் வந்து அக்கராக இருக்குது. ஸோ இந்த 9 நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அப்படின்னா 9. ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, பேஜ் ஃபால்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இங்கே 12 இருக்குது. 12 into 100. ஸோ அப்போ 75% வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஐடியாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து என்ன மெத்தட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம்னா மெலாடிஸ் அனாமலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். தேங்க்யூ.